அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி எங்களோட வீட்டில் ஃப்ரைடே ஸ்பெஷல் பார்க்கலாம். எங்களோட வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேரும் பண்ணிவிடுங்க. இப்போ நாங்கள் சிக்கன் கறி ஒன்று செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு காய்ச்சி அடுப்பில் வச்சுக்கிறோம். இப்போ நாங்கள் இதுக்கு ஆயில் சேர்த்துக்கொள்வோம். நல்லா உப்பும் மஞ்சளும் போட்டு பெரட்டி எடுத்துக்கிறோம். சிக்கனை நல்லா கழுவி விட்டுட்டு உப்பு மஞ்சளையும் போட்டு பெரட்டி எடுத்துக்கிறோம். அதெல்லாம் இந்த சிக்கன் எல்லாம் இதில் நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். இந்த ஆயிலில் இதெல்லாம் நல்லா பெரட்டி ஒரு 10 நிமிஷத்துக்கு மாதிரி நல்லா கொஞ்சம் கலர் மாறும் வரைக்கும் பெரட்டி விடுங்க. அதுக்கு பிறகு நான் என்னென்ன மசாலா சேர்க்குறேன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான சிக்கன் கறி. இப்போ இதை மூடி நாங்கள் பெரட்டி ஒரு 10 நிமிஷத்துக்கு போல் பெரட்டி அதுக்கப்புறம் என்னென்ன மசாலா சேர்க்குறோம். இப்போ நாங்கள் இந்த சிக்கனை நல்லா 10 நிமிஷம் பெரட்டி நல்லா வேக வச்சுக்கிறோம். இப்போ நாங்கள் இதுக்கு என்னென்ன மசாலா போடுறது காட்டுறேன். சீரக பவுடர் சின்ன டேபிள் ஸ்பூனால் உண்டு. அதோட நாங்கள் வீட்டில் செஞ்சு வச்ச கரம் மசாலா ஒரு தேக்கரண்டி, மல்லி பவுடர் 2 கரண்டி, கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கொள்வோம். 1.5 கரண்டி கொச்சிக்கத்தூள், மிளகுத்தூள் 1 கரண்டி, இப்போ இதுக்கு வந்து நாங்கள் பெரிய தக்காளி 2, ஒரு பெரிய வெங்காயம், ரம்பை, பட்டை, ஏலக்காய் 3, பச்சை மிளகாய் 3 வெட்டி வச்சுக்கிறோம். அதை இதில் சேர்த்துக்கோங்க. அதை போட்டு நாங்கள் நல்லா இறக்கிடுவோம். இதுக்கு நாங்கள் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இப்போ நாங்கள் இதுக்கு தயிர் 2 கரண்டி சேர்க்க போகிறோம். ஒரு 2 கரண்டி தயிரை போட்டு நல்லா கரைச்சி அதையும் எடுத்துக்கிறோம். இதை அதில் சேர்த்துக்கொள்வோம். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு கொஞ்சம் இப்போ நாங்கள் நல்லா இதை கரைச்சிட்டு ஒரு 20 நிமிஷம் நல்ல மெதுவான நெருப்பில் மூடி வச்சு வேக வச்சு எடுப்போம். கடைசியாக ஒரு 5 வெள்ளை பூடை நசிச்சு நாங்கள் இதுக்கு சேர்த்துக்கொள்ளணும். இப்போ இதை நாங்கள் நல்லா மெதுவான நெருப்பில் 20 நிமிஷம் வேக வச்சு எடுப்போம். உப்பெல்லாம் போதுமான்னு பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் சேர்த்துக்கொள்வோம் உப்புத்தூள். இருபது நிமிஷம் நல்லா வெந்த போகிறோம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நாங்கள் நல்லா 5-6 வெள்ளை பூட்டை நசிச்சு எடுத்துக்கிறேன். அதே இதில் மேலே போட்டு அப்படியே கொஞ்சம் பெரட்டிடுங்க. இன்னும் வேகணும். சரியாக 20 நிமிஷம் வேக வச்சிடுங்க. இப்போ எங்களோட சிக்கன் கறி ரெடி ஆயிட்டு இதை நாங்கள் ஆஃப் பண்ணிடுவோம். ஒரு சின்ன கீக்கம்பு ரெண்டும்
வெங்காயம், தக்காளி, கோகோனட் மில்க் ஊற்றி கொஞ்சம் தேசி புளியும் போட்டு சம்பளை நாங்கள் ரெடியாக்கி எடுத்துக்கொள்வோம். டெவல் செய்ய போகிறோம். அதுக்கு நாங்கள் இப்படி ஸ்லைஸாக வெட்டி எடுத்துக்கிறோம். அதுக்கு மசாலா வந்து உப்புத்தூள், கொச்சிக்கத்தூள் 1 கரண்டி, மஞ்சள் 1/4 கரண்டி, சீரகம் 1/4 கரண்டி, மல்லித்தூள் 1 கரண்டி, மிளகுத்தூள் 1/4 கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அவிச்சு எடுத்துக்கொள்வோம். லெமன் 1 பாதி, ஒரு 5 விசில் பட்டதை எடுத்துக்கோங்க. அதோடு நாங்கள் வந்து ரவுண்டாக வெங்காயம் 4 காய், தக்காளி, கறிக்கொச்சிக்காய் எல்லாம் வெட்டி எடுத்துக்கிறோம். அதே நாங்கள் இதில் சேர்த்துக்கொள்வோம். பெரட்டி எடுப்போம் போட்டு. இப்போ எங்களோட வெங்காயம், தக்காளி, கறிக்கொச்சிக்காய் கொஞ்சம் வதங்கிட்டு நான் சோஸ் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நாங்கள் 2 கரண்டி சேர்த்துக்கிறோம். இப்போ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை பொரிச்சு வச்சு இந்த இறைச்சியை இதில் சேர்த்துக்கொள்வோம். கட்டர் தூள் நீங்கள் 2 கரண்டி சேர்த்துக்கோங்க. கட்டர் தூளும்